Welcome to Smart Learning channel. Hello students, today we can go to see 6th lesson Specification and Abstraction. Specification and Abstraction இந்த லெசன்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஒரு கம்ப்யூட்டர் ப்ராப்ளம் இருந்ததுன்னா அந்த கம்ப்யூட்டர் ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு நமக்கு என்னென்ன திங்ஸ் நீடட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு கம்ப்யூட்டர் ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு அல்காரிதம் அப்படிங்கிறது நீடட். அல்காரிதம்னா என்னது? இட் இஸ் a sequence of instructions. ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்றதுக்கு ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து நம்ம எழுதுறோம். அதுதான் நம்ம வந்து அல்காரிதம் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ இது வந்து இட் இஸ் யூஸ்டு டு சால்வ் எ பர்டிகுலர் ப்ராப்ளம். அதுக்காக எழுதக்கூடிய ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் அல்காரிதம்னு சொல்றோம். இந்த அல்காரிதம் இட் இஸ் a ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இது எழுதுனதுக்கு அப்புறம் தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல அது ஸ்டேட்மெண்ட்டை நம்ம கன்வெர்ட் பண்றோம். ஆஃப்டர் தட் தான் அந்த கம்ப்யூட்டர்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதுக்கு இன்புட் டேட்டா என்ன அவுட்புட் டேட்டா என்ன அப்படிங்கறத கொடுத்து அந்த ப்ராப்ளத்தை வந்து நம்ம சால்வ் பண்றோம். கம்ப்யூட்டர் ப்ராப்ளத்தை நம்ம இப்படிதான் சால்வ் பண்றோம். ஓகே, ஸோ இப்போ அல்காரிதம்னா என்னது? இட் இஸ் a sequence of instruction to accomplish a task or solve a problem. Okay, an instruction describes an action. இன்ஸ்ட்ரக்ஷன்னா என்னன்னா ஒவ்வொரு ஆக்ஷனையும் டிஸ்கிரைப் பண்றத நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றோம். ஸோ இப்போ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி எக்ஸிக்யூட் பண்றதுன்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல நம்ம கம்ப்யூட்டர்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்றோம். கம்ப்யூட்டர்ல எக்ஸிக்யூட் பண்றோம். when the instructions are executed, a process evolves which accomplishes the intended task or solves the given problem. ஓகே, ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கம்ப்யூட்டர்ல எக்ஸிக்யூட் பண்றதுக்கு மூலமா ப்ராசஸ் நடந்து நமக்கு நம்மளோட ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணுது, இல்லைன்னா ஒரு டாஸ்கை வந்து கம்ப்ளீட் பண்ணுது. ஓகே, we can compare an algorithm to a recipe and the resulting process to cooking. ஸோ நார்மலா அல்கோரிதத்துக்கு ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நார்மல் லைஃப்லயும் பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ராப்ளம்ங்கிறது இருக்கு. கம்ப்யூட்டர் ப்ராப்ளம் மட்டும் இல்லாம நமக்கு நார்மல் லைஃப்லயும் நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. இப்போ அதுல வந்து ஒரு நார்மல் லைஃப்ல ஒரு ரெசிபி வந்து மேக் பண்றீங்க. யூ டேக் இட் ஒன் ரெசிபி. அப்ப அந்த ரெசிபி மேக் பண்றதுக்கு நமக்கு என்னென்ன திங்ஸ் நீடட், என்னென்ன இன்கிரீடியன்ட் நீடட், அப்புறம் அந்த ரெசிபியோட அந்த இன்கிரீடியன்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு அவுட்புட் வந்து நமக்கு கிடைக்கும் இல்லையா? ஸோ சேம் லைக் தட் ஒரு கம்ப்யூட்டர் ப்ராப்ளத்துக்கு வந்து நமக்கு என்ன இன்புட் டேட்டா தேவை, அது ப்ராசஸ் நடத்துறதுக்கு என்னென்ன இன்புட் தேவை, ஸோ அந்த ப்ராசஸ் நடந்ததுக்கு அப்புறம் நம்மளோட அவுட்புட் எப்படி கிடைக்குது அப்படிங்கறத நம்ம அல்காரிதம் அப்படின்னு சொல்றோம். ஓகே, a computer can only execute the instruction in a programming language. ஸோ நம்மளோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எப்படி எக்ஸிக்யூட் ஆகும்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வழியா தான் நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து எழுதணும். இப்போ கம்ப்யூட்டருக்கு புரியுற லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா C++, ஜாவா, இந்த மாதிரி ஹை லெவல் லாங்குவேஜ்ல நம்ம ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் கன்வெர்ட் பண்ணுவோம், கோடிங்கா எழுதுவோம். ஸோ கோடிங்கா எழுதினதுக்கு அப்புறம் தான் நமக்கு என்ன ஆகும்னா அந்த ப்ராப்ளத்தை வந்து நம்மளால சால்வ் பண்ண முடியும். அந்த கம்ப்யூட்டர் வந்து ப்ராசஸ் நடக்கும். ப்ராசஸ் நடந்தால் தான் நமக்கு அவுட்புட் வந்து நமக்கு கொடுக்கும். ஸோ அப்போ அதில் இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம்னா ஸ்டேட்மெண்ட்ஸ். Instructions of a computer are known as statements. Okay, so therefore ultimately algorithm must be expressed using the statements of a programming language. இப்போ அல்காரிதம் வந்து நமக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பா என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு இருக்கும். ஸோ அதுல இருக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பையும் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க கம்ப்யூட்டர்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வழியா ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் நம்ம என்ன பண்றோம்னா கம்ப்யூட்டர் வந்து டைப் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து நம்மளோட ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணும். A problem is specified by given input data and desired output data and a relation between the input and output data. ஒரு ப்ராப்ளம், ஒரு கம்ப்யூட்டர் ப்ராப்ளம் இருக்குன்னா அந்த ப்ராப்ளத்துக்கு வந்து இன்புட் டேட்டா என்ன கொடுக்குறோம், தென் அது ப்ராசஸ் நடந்ததுக்கு அப்புறம் அதோட அவுட்புட் டேட்டா நமக்கு என்ன கிடைக்கிது, இதுதான் நம்ம வந்து அல்காரிதம்னு சொல்றோம் நார்மலா. An algorithm starts execution with the input data and execute the statements and finishes எக்ஸிகியூஷன் வித் அவுட்புட் டேட்டா. ஒரு அல்காரிதம் ஸ்டார்ட் பண்றது எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுதுன்னா இன்புட் டேட்டா இருக்கிற இடத்துல நமக்கு ஸ்டார்ட் ஆகுது, தென் ப்ராசஸ் நடக்குது, தென் அவுட்புட் டேட்டா எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல நமக்கு அல்காரிதம் வந்து பினிஷ் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ அல்காரிதம்னா என்னது? An algorithm is a step by step sequence of statements intended to solve a particular problem. Okay, so when executed with the input data, it generates a computational process and ends with the output data, satisfying the specified relation between the input data and the output data.
அப்போ ஒரு ப்ரோக்ராமை வந்து நம்ம ரன் பண்ணணும் அப்படின்னம்னா அல்காரிதம்ல என்ன இன்புட் கொடுத்துருக்காங்களோ அந்த இன்புட் டேட்டாவை முதல்ல நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ அந்த இன்புட் டேட்டா என்ன இருக்கோ அதை வந்து ப்ராசஸ் நடக்குது, தட் இஸ் அ கம்ப்யூட்டேஷனல் அப்படின்னு சொல்றோம். ஸோ அது கம்ப்யூட்டேஷனல் நடந்ததுக்கு அப்புறம் நமக்கு அவுட்புட் வந்து நமக்கு கொடுக்குது. ஓகே, ஸோ இன்புட் டேட்டா இப்படிதான் இருக்கணும், அவுட்புட் டேட்டா இப்படிதான் இருக்கணும், டிசைர் அவுட்புட் வந்து இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் விசுவை பண்றது எல்லாமே அல்காரிதம் தான். யூ டேக் இட் ஒன் எக்ஸாம்பிள். ஆடிங் டூ நம்பர்ஸ் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. To add two numbers, we proceed by adding the rightmost digits of the two numbers, then the next rightmost digits together with the carry that resulted from the previous position, and so on. The computational process for adding 2586 and 9237 is below. பாருங்க, இப்போ இதுல வந்து ரெண்டு நம்பர்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். நம்பர் 1ல 2586 கொடுத்திருக்கான், நம்பர் 2ல பாத்தீங்கன்னா 9237. ஸோ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ரைட் மோஸ்ட் பிட் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ரைட் மோஸ்ட் பிட் நம்பர் 1ல பாத்தீங்கன்னா 6 இருக்கு, நம்பர் 2ல 7. ஸோ 6 பிளஸ் 7 நமக்கு என்ன வருது? 13. ஸோ 13க்கு 3, ஸோ கேரி இஸ் 1. ஓகே, ஸோ கேரி 1 வருது. ஸோ 1 பிளஸ் 8 பிளஸ் 3. நெக்ஸ்ட் ரைட் மோஸ்ட் பிட் பாத்தீங்கன்னா 8 பிளஸ் 3. ஸோ கேரியோட பாத்தீங்கன்னா பிளஸ் 1. அப்ப நமக்கு டோட்டலி 12. ஸோ 2 வந்து நம்ம போடுறோம், sum is 2 and the carry is 1. ஸோ நெக்ஸ்ட் டிஜிட்ல நமக்கு கேரி வந்து நமக்கு வந்துடும். Then 1 plus 5 plus 2. நெக்ஸ்ட் ரைட் மோஸ்ட் பிட் 5 plus 2. ஸோ பிளஸ் கேரி வந்து 1. ஸோ இப்போ இது மூணையும் நம்ம ஆட் பண்றப்ப 8 கிடைக்குது. ஸோ there is no carry. நமக்கு வந்து sum மட்டும் 8 வந்துருது. ஸோ அதனால கேரி வந்து 0ன்னு வச்சுக்கிறாங்க. நெக்ஸ்ட் ரைட் மோஸ்ட் பிட் வந்து 2 plus 9. 2 plus 9 நமக்கு 11 வருது. ஸோ 1 is sum, 1 is carry. ஸோ கேரி வந்து நெக்ஸ்ட் பொசிஷனுக்கு போயிடும். ஸோ அந்த 1 தான் கீழே வந்திருக்கு. ஸோ 11, 8, 2, 3 அப்படிங்கிறது சம்மா வந்து நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அப்போ இதுல அல்கோரிதம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரைட் மோஸ்ட் பிட் 6 பிளஸ் 7 வந்து பண்ணணும், அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா அதோட சம் என்ன, கேரி என்ன. தென் நெக்ஸ்ட் ரைட் மோஸ்ட் பிட் 8 பிளஸ் 3 பிளஸ் கேரி அப்படிங்கிறது செகண்ட் ஸ்டெப். ஸோ அதோட சம் என்ன, கேரி என்ன. ஸோ இது வந்து செகண்ட் ஸ்டெப். அண்ட் தேர்ட் ஸ்டெப் என்ன. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பா நம்ம ஒரு கிவன் ப்ராப்ளத்துக்கு வந்து நமக்கு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டு போறதுக்கு பேர் தான் என்னன்னா அல்காரிதம். ஓகே, ஸோ அல்காரிதமிக் ப்ராப்ளத்தை வந்து நம்ம ரெண்டா டிவைட் பண்ணலாம், அல்காரிதமிக், நான் அல்காரிதமிக்னு. எந்தெந்த ப்ராப்ளத்துக்கெல்லாம் அல்காரிதம் எழுத முடியுதோ அதை எல்லாமே நம்ம அல்காரிதமிக் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்றோம். There are some principles and techniques for the constructing an algorithm. We usually say that a problem is algorithmic in nature when its solution involves the construction of an algorithm. Some types of algorithm can be immediately recognized as the algorithmic. சில ப்ராப்ளத்தை பார்த்தீங்கன்னா நமக்கு ஈஸியா அல்கோரிதம் வந்து எழுத முடியும். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு ப்ராப்ளத்துக்கு ஒரு அல்கோரிதம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியுது அப்படின்னம்னா தட் இஸ் அல்கோரிதமிக் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ இப்போ இதுக்கு என்னென்ன டெக்னிக்ஸ் இருக்கு, என்னென்ன அதுக்கு என்ன டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க அல்கோரிதம் அப்படிங்கறத ஹியர் ஆஃப்டர் நம்ம பார்க்க போறோம். நெக்ஸ்ட் ஒரு அல்கோரிதம்க்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க, நம்ம புக்ல இருக்கிற எக்ஸாம்பிள். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கோட் கிராஸ் வூல்ஃப் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஃபார்மர் வந்து ஒரு ரிவர்ல லெஃப்ட் சைடு இருக்காரு. லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா இது எல்லாமே இருக்கு, ஃபார்மர், கோட்டு, கிராஸ் அண்ட் வூல்ஃப். இவங்க 4 பேரும் லெஃப்ட் சைட்ல இருந்து ரைட் சைடுக்கு நமக்கு என்ன ஆகும்னா கிராஸ் பண்ணணும், அந்த ரிவரை வந்து கிராஸ் பண்ணணும். ஸோ இதுல சில கண்டிஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. என்னென்ன கண்டிஷன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார்மரோட யாரோ ஒருத்தர் தான் போக முடியும், அதே மாதிரி கோட்டும் வூல்ஃப் வந்து போகக்கூடாது, அண்ட் கோட்டும் கிராஸும் வந்து போகக்கூடாது. இதெல்லாம் சர்டின் கண்டிஷன்ஸ். ஓகேங்களா. சப்போ அவங்களோட கோல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிவரோட லெஃப்ட் சைட்ல இருந்து ரைட் சைட் மட்டும் நமக்கு மூவ் பண்ணணும். ஓகே, ஸோ இதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா நமக்கு எப்படி 4 பேரும் ரிவரோட ரைட் சைட் மூவ் பண்றாங்க அப்படிங்கிற சொல்றதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா அல்கோரிதம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ செவரல் ட்ரிப்ஸ் ஆர் நெசசரி டு கோ அக்ராஸ் த ரிவர். அப்போ ஃபார்மரோட ஏதோ 2 போலாம். ஸோ அவங்க வந்து எத்தனை ட்ரிப் வந்து ரிவர்ல லெஃப்ட் டு ரைட் அண்ட் ரைட் டு லெஃப்ட் வந்து எப்படி மூவ் பண்றாங்க, 4 பேருமே மூவ் பண்றதுக்கு எத்தனை ட்ரிப் வந்து இது பண்ணணும் அப்படிங்கறது எல்லாத்தையுமே சொல்றதுக்கு பேரு அல்கோரிதம். மோரோவர் த கோட் ஷுட் நாட் டு பி left alone with the grass. So கோட்டும் கிராஸும் ஒன்னா வந்து போகக்கூடாது போட்ல. ஓகே, ஸோ அதே மாதிரி wolfம் கோட்டும் ஒன்னா போகக்கூடாது. and the wolf should not be left alone with the goat. ஓகே,
ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா wolf வந்து நமக்கு கோட்டை வந்து சாப்பிட்ரும். அதனால நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, அது ரெண்டும் ஒண்ணா எடுத்துட்டு போக கூடாது. அதே மாதிரி கிராஸை வந்து கோட் வந்து சாப்பிட்ரும். அதனால அது ரெண்டையும் ஒண்ணா எடுத்துட்டு போக கூடாது. How can the farmer achieve the task? எப்படி எல்லாத்தையுமே 4 பேரையும் 4 கண்டென்ட்டையும் எப்படி வந்து நம்ம லெஃப்ட் சைட்ல இருந்து ரைட் சைடுக்கு மூவ் பண்றது? அதுதான் நம்மளோட given problem. So initially we assume that all the 4 are at the same side of the river and finally all the 4 must be in the opposite side. இப்போ ஃபர்ஸ்ட் இனிஷியலா ரிவரோட லெஃப்ட் சைடு இருக்காங்க, 4 பேருமே லெஃப்ட் சைடு இருக்காங்க. பட் அவுட்புட் அப்படின்னு வரப்ப இன்புட்ல வந்து நமக்கு 4 பேருமே லெஃப்ட் சைட்ல இருக்காங்க. அவுட்புட்ல நமக்கு எப்படி இருக்கணும், 4 பேருமே நமக்கு ரைட் சைடு ரிவரோட ரைட் சைடு வந்து நமக்கு மூவ் ஆயிருக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன வரும், the farmer must be in the boat when crossing the river. கண்டிப்பா அந்த ரிவரை வந்து கிராஸ் பண்றதுக்கு ஃபார்மர் வந்து போட்ல இருந்தாகணும். The solution consists of a sequence of instruction indicating who or what should cross. அப்போ ஃபார்மர் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து மேக் பண்ணணும். யாரு வந்து லெஃப்ட் சைட்ல இருந்து ரைட் சைடு கூட்டிட்டு போகணும், யார் 2 பேரை எடுத்துட்டு போகணும், எது வந்து ப்ராப்ளம் இல்லாம இருக்கும் அப்படிங்கறத டிசைட் பண்ணணும். இது மாதிரி அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டிசைட் பண்றதுக்கு பேர் தான் அல்கோரிதமிக் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்றோம். Therefore this is an algorithmic problem. So instruction may be like a let the farmer across with the wolf. Okay, so இப்போ நம்ம வந்து ஃபார்மர் என்ன பண்றாரு, ஃபர்ஸ்ட் wolf கொண்டு போய் நமக்கு ரைட் சைடு விடுறாரு. So let the farmer across alone. திரும்பியும் நமக்கு ரைட் சைட்ல இருந்து லெஃப்ட் சைடுக்கு ஃபார்மர் மட்டும் தனியா வரணும். Okay, however the same algorithmic problem do not require us to construct the algorithms. Instead an algorithm is provided and we are required to prove some of its properties. So இதுல வந்து சில ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து நம்ம இந்த மாதிரி ஒன் பை ஒன்னா நமக்கு ஸ்டெப் எழுதுறதுக்கு பேர் தான் அல்கோரிதமிக் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ அடுத்து ஒரு ப்ராப்ளம் சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்சிடர் த கெமிலியான் ஆஃப் குரோம்லேண்ட் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ குரோம்லேண்ட் அப்படிங்கிற ஒரு ஐலாண்ட்ல வந்து நமக்கு 3 கெமிலியான் இருக்கு. 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கெமிலியான்ஸ். ஒன்று வந்து ரெட் கெமிலியான், கிரீன் கெமிலியான் அண்ட் ப்ளூ கெமிலியான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 3 கலர்ஸும் வந்து ஒன்னா மீட் பண்றப்போ, 3 கலர் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆஃப் கெமிலியான்ஸ் ஒன்னா மீட் பண்றப்ப நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, both change color to the third color. ரெண்டு கலர்ல இருக்கிறது மூணாவதா இருக்கிற கலர்ஸ்க்கு நமக்கு என்ன ஆயிரும்னா சேஞ்ச் ஆயிடும். For which number of red, green, blue chameleon it is possible to arrange a series of meeting that result in all the chameleon displaying the same color. எல்லா கெமிலியான்ஸும் ஒரே கலர் வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கறத ஃபைண்ட் அவுட் பண்றதுதான் இதுல வந்து ப்ராப்ளம். அப்ப இதுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து எழுதினோம்னா that is algorithmic problem because there is an algorithm to arrange the meetings. அப்ப 2 கெமிலியான் மீட் பண்றப்போ மூணாவதா கெமிலியான் எப்ப மீட் பண்ணும், ஸோ அப்போ மூணாவதா இருக்கிற கெமிலியானோட கலருக்கு எல்லாமே சேமா மாறுறதுக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் இனிஷியல் ஸ்டேஜ்ல இருந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் எழுதி கோல் வந்து அச்சீவ் பண்ண முடியுதா அப்படின்னு பாக்குறதுக்கு பேரு அல்கோரிதமிக் ப்ராப்ளம். ஓகே, ஸோ இப்போ ஒரு அல்கோரிதம்ஸ் வந்து டெவலப் பண்றதுக்கு நமக்கு என்னென்ன திங்ஸ் நீடட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் அல்கோரிதம். ஒரு அல்கோரிதமை நமக்கு பில்ட் பண்றதுக்கு நமக்கு என்னென்ன திங்ஸ்னா 4 திங்ஸ் வந்து நமக்கு தேவை. டேட்டா, வேரியபிள்ஸ், கண்ட்ரோல் ஃப்ளோ அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். Let us see one by one. First one is data. ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நம்ம டேட்டா அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் லெசன்ஸ்லயே நம்ம பார்த்திருக்கோம். டேட்டாங்கிறது ஒரு நம்பரா இருக்கலாம், டெக்ஸ்டா இருக்கலாம், இது எல்லாம் தான் நம்ம டேட்டான்னு சொல்றோம். ஸோ டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டேட்டாஸ் இருக்கு. ஸோ டேட்டா இல்லாம கம்ப்யூட்டர்ல நம்ம எதுவுமே பண்ண முடியாது. இன்புட் டேட்டா வேணும், அந்த இன்புட் டேட்டா மேலதான் ப்ராசஸ் நடக்கும். ஸோ இந்த ப்ராசஸ் நடந்ததுக்கு அப்புறம் அதை தான் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணோம், அவுட்புட் டேட்டாவை நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ ஒரு அல்கோரிதம் வந்து எதெல்லாம் எடுத்துக்குதுன்னு பாத்தீங்கன்னா, எந்தெந்த டேட்டாவை எடுத்துக்குதுன்னா, அல்கோரிதம்ஸ் டேக் input data and process the data and produce the output data. Okay, so computers provide the instruction to perform the operation on data. அப்ப நம்ம கம்ப்யூட்டர்ல வந்து கமாண்ட் வந்து கொடுக்குறோம், இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம். அப்ப இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறப்ப அது எது மேல நமக்கு ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணணும்னா டேட்டா மேலதான் நமக்கு ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து
a plus b கொடுக்கிறோம். a plus b னா a ல என்ன வேல்யூ இருக்கு, b ல என்ன வேல்யூ இருக்குன்னு சொல்றதுக்கு பேர் தான் டேட்டா. இப்போ a equal to 5, b equal to 3 அப்படின்னு கூட சொல்றோம். So 5 plus 3, அப்போ 5 plus 3 equal to 8. அப்போ அந்த வேரியபிள் ஸ்டோர் ஆயிருக்கிற டேட்டா மேல தான் நமக்கு ஆப்ரேஷன்ஸ் வந்து பெர்ஃபார்ம் ஆகுது. அப்ப a plus b அப்படிங்கிறது ஏங்கிறது வேரியபிள், ஸோ 5 அப்படிங்கிறது டேட்டா. அப்ப 5 plus 3ங்கிறது டேட்டா மேல பிளஸ்ங்கிற ஆப்ரேஷன் வந்து பெர்ஃபார்ம் ஆகுது. இது மாதிரி தான் அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன்ஸ் எல்லாமே இந்த டேட்டா மேல தான் நமக்கு பெர்ஃபார்ம் ஆகும். டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டேட்டாஸ் உண்டு, நம்பர்ஸ் அண்ட் டெக்ஸ்ட். The next building block என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேரியபிள்ஸ். ஸோ வேரியபிள் இஸ் நத்திங் பட் இட் இஸ் நேம்டு பாக்ஸ். இது வந்து இதுல வந்து சம் வேல்யூஸ் வந்து ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ வேரியபிள்ஸ் ஆர் நேம்டு boxes for storing the data. Okay, so when we do operations on data, we need to store the results in variable. The data stored in a variable is known as the value of the variable. இப்போ a அப்படிங்கிறது to one of the variable. அந்த a குள்ள என்ன வேல்யூ ஸ்டோர் பண்ணிருக்கோம், 5ங்கிற வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணிருக்கோம். ஓகே, அப்ப மெமரி பாக்ஸுக்கு கொடுக்குற நேமை தான் நம்ம என்ன சொல்றோம், வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ இந்த வேரியபிள்ஸ் எதுக்காக யூஸ் பண்றோம்னா, இதுக்குள்ள சம் வேல்யூ ஸ்டோர் பண்ணி நமக்கு ப்ராசஸ் நடத்துறதுக்காக நமக்கு இந்த வேரியபிள்ஸ் வந்து யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்டேட். ஸ்டேட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, யூ டேக் இட் ஒன் எக்ஸாம்பிள், டிராபிக் சிக்னல் எல்லாருமே பார்த்திருப்பீங்க. இந்த டிராபிக் சிக்னல் அப்படிங்கிறதுக்கு ஒரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்றோம். டிராபிக் இல்ல சிக்னல் அப்படிங்கிற வேரியபிள் வச்சுக்கிறோம். இந்த சிக்னல்ல 3 ஸ்டேட் வந்து இருக்கலாம். சிக்னல்ல பாத்தீங்கன்னா கிரீன், ரெட் அண்ட் எல்லோ, இது மூணுமே நமக்கு வந்து வரலாம். ஓகேவா, கிரீன், ஆம்பர் ஆர் ரெட் இந்த ஸ்டேட்ல இல்ல எல்லோ ஸ்டேட் வந்து நமக்கு வரலாம். இந்த 3 ஸ்டேட் வந்து நமக்கு இருக்கும். ஓகே, அப்ப ஒரு வேரியபிள்ல நமக்கு 3 ஸ்டேட் வந்து நமக்கு இருக்கு. The state is changed to allow a smooth flow of traffic. ஓகேவா, டிராபிக் வந்து நமக்கு இல்லாம இருக்கிறதுக்காக நமக்கு இந்த 3 ஸ்டேட் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த ஸ்டேட் வந்து சேஞ்ச் ஆகிறத பொறுத்து நமக்கு வந்து வெஹிக்கிள் வந்து நமக்கு என்ன ஆகும், மூவ் ஆகும். ஓகே, சப்போ இங்க வந்து சிங்கிள் வேரியபிள் சிக்னல் தேவை. இதுல which can have one of the 3 values. நமக்கு இந்த 3 ஸ்டேட்ல ஏதாவது ஒரு ஸ்டேட் வந்து நமக்கு இருக்கும். கிரீன், ஆம்பர், ரெட்ல ஏதாவது ஒரு கலர் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். தட் இஸ் ஸ்டேட் அப்படிங்கிறது. கண்ட்ரோல் ஃப்ளோ அப்படிங்கிறது என்னன்னா, an algorithm is a sequence of statements. ஓகே, அல்காரிதம்ல என்ன இருக்கும், ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். அது எந்த ஆர்டர்ல எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கறத டிசைட் பண்றது கண்ட்ரோல் ஃப்ளோ. Okay, however, after the executing a statement, the next statement to be executed need not to be the next statement in the algorithm. ஒரு அல்காரிதம்ல வந்து ஒரு 10 ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அந்த 10 ஸ்டேட்மெண்ட்ல எந்த ஆர்டர்ல எக்ஸிக்யூட் பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறம் அடுத்து எந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படிங்கிற ஆர்டரை டிசைட் பண்றது கண்ட்ரோல் ஃப்ளோ. தி ஸ்டேட்மெண்ட் டு பி எக்ஸிக்யூட்டட் நெக்ஸ்ட் மே டிபெண்ட் ஆன் தி ஸ்டேட் ஆஃப் த ப்ராசஸ். ப்ராசஸை பொறுத்து தான் அடுத்து எந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகணுங்கிறத டிசைட் பண்ணுவோம். ஓகேங்களா, சோ அந்த ஆர்டரை தான் நம்ம என்ன சொல்றோம், control flow. The order of execution of the statement is known as control flow. சோ இதுல பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் ஃப்ளோல 3 டைப் இருக்கு. சீக்வென்ஷியல் கண்ட்ரோல் ஃப்ளோ, ஆல்டர்னேட்டிவ் கண்ட்ரோல் ஃப்ளோ, ஐட்ரேட்டிவ் கண்ட்ரோல் ஃப்ளோ. சீக்வென்ஷியல் கண்ட்ரோல் ஃப்ளோ அப்படிங்கிறது 1 by 1 நமக்கு எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு பேரு sequential control flow. For example, இப்ப 10 statements இருக்குன்னா first statement execute ஆகும், அப்புறம் second statement and third statement and so on. The 10 statement இது மாதிரி ஆர்டரா எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா that is a sequential control flow. A sequence of statements are executed one after another in the same order as they are written. The next control flow பாத்தீங்கன்னா alternative control flow. இதுல வந்து 2 ஸ்டேட் இருக்கும். ட்ரூவா இருந்தா, கண்டிஷன் ட்ரூவா இருந்தா ஒரு சர்டன் ஸ்டேட்மெண்ட்ஸும், கண்டிஷன் ஃபால்ஸா இருந்தா சர்டன் ஸ்டேட்மெண்ட்ஸும் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். இதுக்கு பேரு ஆல்டர்னேட்டிவ் கண்ட்ரோல் ஃப்ளோ. A condition of the state is tested. If the condition is true, one statement is executed. If the condition is false, an alternative statement is executed. Okay, so next வந்து பாத்தீங்கன்னா iterative control flow. இது என்னன்னா, இதுவும் கண்டிஷன் வந்து செக் பண்ணிட்டு கண்டிஷன் ட்ரூவா இருந்தா சேம் ஸ்டேட்மெண்ட்ஸே நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். கண்டிஷன் ஃபால்ஸா இருந்ததுன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டை விட்டு நமக்கு வெளியில வந்துடும். A condition of the statement is tested. If the condition is true, the statement is executed. The two steps of tested the condition and executing the statements are repeated until the condition becomes false. எப்ப condition false ஆகுதோ அது வரைக்கும் நமக்கு multiple times the same statements நமக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். That is iterative control flow.
Next building block is a function. So function is nothing but it is a sub algorithm சொல்லலாம். ஒரு பெரிய process சின்ன சின்ன பார்ட்டா நம்ம வந்து divide பண்றதுக்கு பேரு function. Algorithms can become the very complex. The variables of the algorithm and dependencies among the variables may be too many. Okay. Then it is difficult to build the algorithms correctly. In such a situation, we break an algorithm into parts, construct each part separately, and then integrate the parts to be complete algorithm. The parts of the algorithm are known as the function. A function is like a sub-algorithm. ஒரு ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளத்துல எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பெரிய ப்ராப்ளத்தை எடுத்துக்கிட்டோம்னா அதுல நிறைய வேரியபிள்ஸ் இருக்கும். ஸோ நிறைய வேரியபிள்ஸ் வச்சு சிங்கிள் அல்கோரிதமா நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்றது ரொம்ப ரிஸ்க். ஸோ அப்போ அந்த மாதிரி டைம்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா அல்கோரிதம் வந்து டிவைட் பண்ணிக்குவோம், சின்ன சின்ன பார்ட்டா டிவைட் பண்ணிட்டு கடைசியா நமக்கு ஃபைனலைஸ் பண்றப்ப டுகெதர் பண்ணிடுவோம். எல்லா அல்கோரிதம் எல்லா ஃபங்க்ஷனையும் நம்ம என்ன பண்ணிடுவோம்னா ஜாயின் பண்ணி நமக்கு ஃபுல் சொல்யூஷன் வந்து நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அந்த மாதிரி ஒரு அல்கோரிதம்ல ஒரு சப் அல்கோரிதத்தை நம்ம என்ன சொல்றோம்னா ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கும் பார்த்தீங்கன்னா இன்புட் அண்ட் இன்புட் டேட்டா தேவை, அது ப்ராசஸ் பண்ணும், தென் இட் ப்ரொடியூசஸ் அவுட்புட் டேட்டா. அதுவும் சர்டைன் கண்டிஷனை வந்து நமக்கு satisfy பண்ணணும், இன்புட் டேட்டாவும் அவுட்புட் டேட்டாவும். இட் டேக்ஸ் அன் இன்புட் அண்ட் ப்ரொடியூசஸ் அன் அவுட்புட் சாட்டிஸ்ஃபையிங் எ டிசையர்டு இன்புட் அண்ட் அவுட்புட் ரிலேஷன்ஸ். ஸோ ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சப்போஸ் வி வாண்ட் டு கால்குலேட் த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அ சிலிண்டர் ஆஃப் த ரேடியஸ் கேட்டிருக்காங்க அண்ட் ஹைட் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுல வந்து நீங்க என்ன ஐடென்டிஃபை பண்ணணும்னா டூ ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்றாங்க. ஒன் வந்து கால்குலேட்டிங் த ஏரியா ஆஃப் அ சர்க்கிள், அனதர் ஃபார் த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள். ஓகே. ஸோ ஒரு ஃபங்க்ஷன் என்ன பண்றோம், ஏரியா ஆஃப் த சர்க்கிள் கால்குலேட் பண்ணுது, இன்னொரு ஃபங்க்ஷன் வந்து சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் வந்து நம்ம கால்குலேட் பண்றோம். ஓகேங்களா. இஃப் வி அப்ஸ்ட்ராக்ட் த டூ ஃபங்க்ஷன்ஸ் அஸ் அ சர்க்கிள் ஆஃப் ஏரியா. ஓகே. ஸோ இதுல வந்து இது ரெண்டுமே சால்வ் பண்ணதுக்கு அடுத்து இது ரெண்டையும் ஆட் பண்ணிட்டோம்னா ஃபைனலா நமக்கு சர்க்கிள் ஆஃப் ஏரியா வந்து சிலிண்டர் ஆஃப் ஏரியா வந்து நமக்கு கிடைச்சிருது. ஓகேங்களா. சரி, சிலிண்டர் ஆஃப் ஏரியா வந்து நமக்கு கிடைச்சிருது. 2 அதாவது 2 பை ஆர் ஸ்கொயர் பிளஸ் 2 பை ஆர் ஹெச், அது ரெண்டையும் ஆட் பண்ணி ஃபைனலா நமக்கு சிலிண்டர் ஏரியா வந்து ஃபைண்ட் அவுட் பண்றோம். அப்போ கிவன் ப்ராப்ளத்தை நமக்கு சின்ன சின்ன ப்ராப்ளமா நம்ம டிவைட் பண்றோம். என்னென்ன ப்ராப்ளமா டிவைட் பண்ணிருக்காங்க, சர்க்கிள் ஏரியாங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் ஆகும், சர்க்கிள் சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படிங்கறது அனதர் ஃபங்க்ஷனாவும் டிவைட் பண்ணிக்கிட்டு அதை கால்குலேட் பண்ணிட்டு ஃபைனலா நம்ம என்ன பண்றோம், ஜாயின் பண்றோம். ஜாயின் பண்ணி சிலிண்டர் ஏரியா வந்து ஃபைண்ட் அவுட் பண்றோம். ஓகே. நெக்ஸ்ட் அல்கோரிதம் டிசைன் டெக்னிக்ஸ். ஒரு அல்கோரிதத்தை டிசைன் பண்றதுக்கு நமக்கு என்னென்ன டெக்னிக்ஸ் வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 டெக்னிக்ஸ் நீடட். Specification, Abstraction, Composition and Decomposition. So first one is the specification. The first step in problem solving is to state the problem precisely. A problem is specified in terms of the input given and the output desired. இப்போ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அந்த ப்ராப்ளத்துக்கு இன்புட் என்ன கொடுக்கணும், அவுட்புட் என்ன, எந்த அவுட்புட் வேணும் அப்படிங்கறத டிசைட் பண்றதுக்கு பேர் தான் ஸ்பெசிபிகேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் அடிஷன் அப்படிங்கறத எடுத்துக்கிறீங்க. அடிஷன் எடுத்துக்கிட்டோம்னா அடிஷனுக்கு நமக்கு 2 இன்டீஜர் நம்பர்ஸ் தேவை. ஓகேவா. ஸோ அதை வந்து சொல்றோம். அண்ட் அவுட்புட் நமக்கு எப்படி இருக்கணும், இது மஸ்ட் பி பாசிட்டிவ் நம்பர்ஸா இருக்கணும். பாசிட்டிவ் நம்பர்ஸ் கொடுத்தோம்னா பாசிட்டிவ் நம்பர்ஸா இருக்கணும் அப்படிங்கிறது இருக்கணும். அவுட்புட்டை வந்து ஃப்ராக்ஷனல்ல இருக்கக்கூடாது, பாயிண்டட்ல இருக்கக்கூடாது. இதையெல்லாம் நம்ம சொல்றது டிசையர்ட் அவுட்புட். ஸோ அப்ப இன்புட் எப்படி இருக்கணும், அவுட்புட் எப்படி இருக்கணும் அப்படிங்கறது சர்டன் கண்டிஷன்ஸை ஸ்பெசிஃபை பண்றது ஸ்பெசிஃபிகேஷன். The next one is abstraction. A problem can involve a lot of details. ஒரு ப்ராப்ளத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய டீடைல்ஸ் வந்து நமக்கு தேவை. அதுல சில டீடைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு என்ன டீடைல்ஸ் தேவையோ அதை மட்டும் எடுத்துட்டு சில அன்வான்ட் டீடைல்ஸ் எல்லாம் ஹைட் பண்ணிரும், unnecessary டீடைல்ஸ் எல்லாம் ஹைட் பண்ணிரும். Only a few details are essential. Okay. So ignoring or hiding the unnecessary details, தேவையில்லாத டீடைல்ஸை ஹைட் பண்றதுக்கு பேரு அப்ஸ்ட்ராக்ஷன்ஸ். தேவையான டீடைல்ஸ் மட்டும் எடுத்துட்டு தேவையில்லாத நமக்கு என்ன பண்ணிரும், மறைச்சிரும். ஸோ அதுதான் வந்து அன்எசென்ஷியல் டீடைல்ஸ், unnecessary டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்றாங்க. இந்த கான்செப்டுக்கு பேரு அப்ஸ்ட்ராக்ஷன்ஸ். காம்போசிஷன். ஸோ காம்போசிஷன்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அல்கோரிதம் இருக்குன்னா கம்போஸ்ட் ஆஃப் த அசைன்மெண்ட் அண்ட் கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ். கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ் டெஸ்ட் கண்டிஷன் of the states and depending on the value of the condition and decide the next statement to be executed. இதுல வந்து control flow என்னங்கிறத பார்க்கும். இதுல தான் control flow statements இருக்கும்.
எந்த ஆர்டர்ல எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கறத டிசைட் பண்ணும். ஸோ இப்போ இந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அடுத்து எந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கறத கண்டிஷனை பேஸ் பண்ணியிருக்கும். ஸோ கண்டிஷன் ட்ரூவா இருந்ததுன்னா சர்டைன் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும், கண்டிஷன் ஃபால்ஸா இருந்ததுன்னா சர்டைன் ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். இதுக்கு பேர் காம்போசிஷன். Decomposition அப்படிங்கிறது we divide the main algorithm into a function. ஒரு பெரிய அல்கோரிதம் நம்ம என்ன பண்றோம், சின்ன சின்ன பார்ட்டா வந்து டிவைட் பண்றதுக்கு பேரு function அப்படின்னு சொல்றோம். We construct each function dependently of the main algorithm and add the function. Finally, we construct the main algorithm using the function. When we use the function, it is enough to know the specification of the function. It is not necessary to know how the function is implemented. இப்போ இதுல வந்து நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெரிய ப்ராப்ளத்தை, காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளத்தை சின்ன சின்ன ப்ராப்ளமா சின்ன சின்ன பார்ட்டா வந்து டிவைட் பண்ணி ஃபங்க்ஷனா கன்சிடர் பண்றாங்க. ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கு என்ன இன்புட் தேவை, என்ன அவுட்புட் தேவைன்னு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்கும். பட் அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. தட் இஸ் டீகம்போசிஷன். ஸோ ஸ்பெசிஃபிகேஷனுக்கு வந்து பாருங்க, எக்ஸாம்பிள்ஸோட சொல்லியிருப்பாங்க. இப்போ ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னம்னா அந்த ப்ராப்ளத்துக்கு வந்து கிளியரா அதுக்கு வந்து இன்புட் டேட்டா எவ்வளவு வேணும், அவுட்புட் டேட்டா எப்படி இருக்கணும் அப்படிங்கறது சொல்றதுக்கு பேர் தான் ஸ்பெசிஃபிகேஷன். டு டிசைன் அன் அல்கோரிதம் ஃபார் சால்விங் எ ப்ராப்ளம் we should know the properties of the given input and properties of the desired output. The goal of the algorithm is to establish the relation between the input and output data. ஓகே, ஸோ இப்போ இதில் இன்புட் எவ்வளவு இருக்கணும், அவுட்புட் எப்படி இருக்கணும், அது நெகட்டிவா இருக்கலாமா, பாசிட்டிவா இருக்கலாமா, எப்படி இருக்கணும், ஃப்ராக்ஷனல்ல இருக்கணுமா, இன்டீஜர்ல இருக்கணுமா, ஸோ இது எல்லா கண்டிஷன்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி இருக்கணும். தட் இஸ் ஸ்பெசிஃபிகேஷன். An algorithm is specified by the properties of the given input and the relation between the output and desired output. Okay. ஸோ இப்போ ஸ்பெசிஃபிகேஷன் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு இன்புட் அண்ட் அவுட்புட் அது ரெண்டு எப்படி இருக்கணும்னு சொல்றதுக்கு பேர் தான் ஸ்பெசிஃபிகேஷன். ஓகே, ஸோ இப்போ இதில் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஒரு ஜென்ரல் அல்கோரிதம் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அல்கோரிதம் நேம் இன்புட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டபுள் அண்டர்ஸ்கோர்ல இன்புட் P, output வந்து Q. The specification means if the algorithm starts with the input and satisfying the P, then it will finish the output satisfying the Q. ஒரு அல்கோரிதம் வந்து ஸ்டார்ட் பண்றப்ப Pங்கிற டேட்டா வச்சு ஸ்டார்ட் பண்ணணும். அது ப்ராசஸ் நடந்ததுக்கு அப்புறம் அவுட்புட் எப்படி இருக்கணுமா, Q அப்படிங்கிற அந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி நமக்கு ஃபினிஷ் ஆகணும். ஸோ இப்படி இருந்தா மட்டும்தான் இதுக்கு பேர் தான் என்னன்னா ஸ்பெசிஃபிகேஷன். இப்போ இன்புட் அண்ட் அவுட்புட் இப்படிதான் இருக்கணும்னு சொல்றதுக்கு பேரு ஸ்பெசிஃபிகேஷன். The double dash indicates the rest of the line is a comment. டபுள் அண்டர்ஸ்கோர் இல்ல டபுள் டேஷ் வந்து கொடுக்குறாங்க இல்லையா, ஹைஃபன். இந்த ஹைஃபன் சிம்பிள் எதை வந்து மீன் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கமெண்ட் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எதுக்கு யூஸ் பண்றது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கமெண்ட் வந்து கொடுத்திருப்பாங்க. கமெண்ட் லைன் அப்படிங்கிறதுக்கு டபுள் ஹைஃபன் வந்து நமக்கு கொடுத்திருப்பாங்க. ஸோ கமெண்ட்ஸ் ஆர் ஸ்டேட்மெண்ட் which are used to annotate a program for the human readers and not executed by the computer. ஓகே, ஸோ இது கம்ப்யூட்டர் எக்ஸிக்யூட் பண்றதுக்காக கொடுக்கறது இல்ல, ப்ரோக்ராமர் வந்து ஐடென்டிஃபை பண்றதுக்காக கொடுத்திருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ கமெண்ட்ஸ் ஆர் பாயிண்ட் ஆஃப் அ ஃப்ளோ ஆர் யூஸ்ஃபுல் அண்ட் ஈவன் நெசசரி டு அண்டர்ஸ்டாண்ட் த அல்கோரிதம். ஸோ கமெண்ட்ஸ் எதுக்காக கொடுக்கறதுன்னா அல்கோரிதத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக கொடுக்கறது, எக்ஸிக்யூட் பண்றதுக்காக கொடுக்கறது இல்ல. In our algorithmic notation we use the double dashes. ஸோ அல்கோரிதம்ல வந்து பாத்தீங்கன்னா டபுள் டேஷ் கொடுத்துருந்தாங்கன்னா அது வந்து கமெண்ட் லைன் அர்த்தம். C++ல எல்லாம் பார்த்தோம்னா டபுள் ஸ்லாஷ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம், பேக் ஸ்லாஷ் யூஸ் பண்ணுவோம். டபுள் பேக் ஸ்லாஷ் யூஸ் பண்ணோம்னா இட் இஸ் கமெண்ட் லைன் அப்படிங்கிறது கொடுப்போம். அது வந்து கம்பைல் ஆகாதது நமக்கு தெரியும் இல்லையா. சேம் லைக் தட் அல்கோரிதம்ல வந்து டபுள் டேஷ் வந்து கொடுப்போம். இப்ப இதுல ஒரு இது கொடுத்திருக்காங்க, write the specification of an algorithm to compute the quotient and remainder after dividing an integer a by another integer b. ரெண்டு நம்பரை டிவைட் பண்றதுக்கு ஒரு அல்கோரிதம் கொடுத்திருக்காங்க. டிவைடுங்கிறது அல்கோரிதம் நேம். ஸோ இதுல இன்புட் டேட்டா வந்து பாத்தீங்கன்னா 22,5 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ இதோட அவுட்புட் வந்து 4,2 அப்படின்னு இருக்கு. ஸோ சேம் லைக் தட் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 15,3 கொடுத்திருக்காங்க அண்ட் 5,0 அப்படின்னு இருக்கு. அப்ப A and B அப்படிங்கிறது இன்புட் வேரியபிள்ஸ். ஸோ இது we will store the quotient in a quotient அப்படிங்கிறது வந்து Qங்கிற வேரியபிள் ஸ்டோர் பண்றோம், ரிமைண்டர் வந்து Rங்கிற வேரியபிள் ஸ்டோர் பண்றோம். ஸோ Qங்கிறது quotient, Rங்கிறது ரிமைண்டர், தட் இஸ் த அவுட்புட் வேரியபிள்ஸ். இப்போ இன்புட் வேரியபிள் கேபிட்டல் A and B. ஓகே, ஸோ அவுட்புட் வேரியபிள்ஸ் வந்து Q and R.
So what are the properties of the input A and B? So இப்போ A and B எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு பேரு specification சொல்லிருக்கோம். So A should be an integer. கண்டிப்பா வந்து அது வந்து whole numbers இருக்கணும். Remainder is meaningful only for the integer divisions. And B should not be a zero. B வந்து கம்பல்சரியா நமக்கு ஜீரோவா இருக்கக்கூடாது. ஏன்னா division by zero வந்து not allowed. அதனால அது B வந்து ஜீரோவா இருக்கக்கூடாது. We will specify the properties of the input. அப்ப அது எப்படி இன்புட்ல ஸ்பெசிஃபிகேஷன் பண்றாங்க பாருங்க. A is an integer, B not equal to 0. So இதுதான் வந்து ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகே. ஸோ அதே மாதிரி அவுட்புட் எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டூ அவுட்புட்ஸ் கோஷியன்ட் அண்ட் ரிமைண்டர் Q and R அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அது எப்படி இருக்கணும். Q into B plus R அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Bங்கிறது டிவிசர். ஸோ இப்போ நம்ம கிவன் ஏ வரணும் அப்படின்னு சொன்னோம்னா கோஷியன்ட் இன்டூ டிவிசர் பிளஸ் ரிமைண்டர் கொடுத்தோம்னா நமக்கு கிவன் நம்பர் வந்து நமக்கு வந்துடும் இல்லையா. எந்த நம்பரை டிவைட் பண்ணோமோ அந்த நம்பர் வந்து நமக்கு வந்துடும். அதே மாதிரி ஆர் வந்து ஷுட் பி லெஸ் தென் டிவிசர் பி. பியை விட நமக்கு சின்னதா இருக்கணும் இல்லையா. ஸோ அவுட்புட் நமக்கு எப்படி இருக்கணும். ஏ ஈக்குவல் டு Q into B plus R and 0 less than or less than B அப்படிங்கிறது நமக்கு கொடுத்திருக்காங்க. That is specification. அப்ப input output எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க இல்லையா. So double dashல சொல்லியிருக்கிறது பேரு comment line. And specification format. We can write the specification in the standard 3 parts. So first வந்து specification அப்படின்னம்னா நமக்கு algorithm ஓட name இருக்கணும். இன்புட் டேட்டாவோட ப்ராப்பர்ட்டி என்ன, அவுட்புட் டேட்டாவோட ப்ராப்பர்ட்டி என்ன அப்படிங்கிறது நமக்கு ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க. தட் இஸ் ஸ்பெசிஃபிகேஷன் ஃபார்மேட். த நேம் ஆஃப் த அல்கோரிதம் அண்ட் த இன்புட்ஸ். ஓகே. அண்ட் இன்புட் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் த இன்புட்ஸ், அவுட்புட் த டிசையர்ட் இன்புட் அவுட்புட் ரிலேஷன். பாருங்க இந்த அல்கோரிதம்ல பாத்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் அப்படிங்கிறது அல்கோரிதமோட நேம், என்னங்கிறது நம்மளோட கிவன் நம்பர். ஸோ இன்புட்ல என்னங்கிறது எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ரியல் நம்பரா இருக்கணும். n greater than or equal to 0வா இருக்கணும். அண்ட் அவுட்புட் y is a real number such as y square equal to n இருக்கணும். அப்போ இந்த மாதிரி நம்ம இன்புட் அண்ட் அவுட்புட் எப்படி இருக்கும்னு சொல்றதுக்கு பேரு ஸ்பெசிஃபிகேஷன். ஸ்பெசிஃபிகேஷன் ஃபார்மேட் படி நமக்கு சொல்லியிருக்காங்க. அல்கோரிதம் நேம் இருக்கணும், வேரியபிள் நேம் இருக்கணும், தென் இன்புட்டோட கண்டிஷன் என்ன, அவுட்புட்டோட கண்டிஷன் என்னன்னு சொல்றதுக்கு பேர் தான் என்னது ஸ்பெசிஃபிகேஷன் ஃபார்மேட். ஸோ ஸ்பெசிஃபிகேஷன் ஆஸ் கான்ட்ராக்ட். சரி, இந்த ஸ்பெசிஃபிகேஷன் யார் யார் டிசைட் பண்றது, யாருக்கு யாருக்கு இடையில இந்த ஸ்பெசிஃபிகேஷன் கான்ட்ராக்ட் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசைனருக்கும் யூசருக்கும் இடையில வந்து நமக்கு நடக்கும். ஓகேங்களா. ஸோ டிசைனருக்கு யூசருக்கு இடையில. ஸோ டிசைனர் அப்படிங்கிறது அல்கோரிதமை கன்ஸ்ட்ரக்ட் பண்றவர். யூசர் அப்படிங்கிறவங்க இந்த அல்கோரிதமை யூஸ் பண்றவங்க பேரு யூசர். அப்போ இந்த யூசர் வந்து என்ன சொல்லிடுவாங்கன்னா இந்த அல்கோரிதம்ல இப்படி இப்படி இருக்கணும் அப்படிங்கறது முதல்ல சொல்லிடுவாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து டிசைன் பண்ணுவாங்க. அப்போ ஒரு அல்கோரிதத்துக்கு என்ன ரைட்ஸ், என்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படிங்கறது டிசைனர் யூசர் சொல்லிடுவாங்க. ஸோ டிசைனர் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. இதுதான் வந்து கான்ட்ராக்ட். ஸோ ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் அன் அல்கோரிதம் சர்வ்ஸ் as a contract between the designer of the algorithm and the user of the algorithm because it defines the rights and responsibilities of the designer and the user. So ensuring that the input satisfy the required properties is the responsibilities of the user, but the right of the designer. Okay. So the desired input-output relation is the responsibility of the designer and rights of the user. Okay. So இதுதான் வந்து specification as a contract அப்படின்னு சொல்றோம். Next, abstractions. ஸோ அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது தேவையில்லாத இன்ஃபர்மேஷனை ஹைட் பண்ணிட்டு தேவையானதை மட்டும்தான் நமக்கு சொல்லும். தட் இஸ் அப்ஸ்ட்ராக்ஷன். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து ஒரு பைசைக்கிள் எடுத்துக்கிறோம். டு ரைட் எ பைசைக்கிள், ஒரு பைசைக்கிள் ஓட்டுறோம். இட் இஸ் சஃபிஷியன்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் த ஃபங்க்ஷனிங் ஆஃப் த பெடல், ஹேண்டில் பார், பிரேக்ஸ் அண்ட் பெல். இப்போ ஒரு பைசைக்கிள் ஓட்டணும்னா நமக்கு என்னென்ன தேவை, பெடல் எப்படி வந்து மூவ் பண்ணணும், அண்ட் ஹேண்டில் பார் எப்படி பிடிக்கணும், பிரேக் எப்படி பிடிக்கணும், பெல் எப்படி அடிக்கணும் அப்படிங்கிறது மட்டும் நமக்கு தெரிஞ்சா போதும் இல்லையா. ஆஸ் அ ரைடர் வி மாடல் எ பைசைக்கிள் பை தீஸ் 4 features. இது மட்டும் தெரிஞ்சா போதும். எ பைசைக்கிள் ஹாஸ் அ லாட் மோர் டீடைல்ஸ். பைசைக்கிள்ல வந்து நிறைய டீடைல்ஸ் இருக்கு. டயர் எடுத்தனா எந்த கம்பெனி, என்ன ஏது அப்படிங்கறதுல நமக்கு போகும். ஸோ அதெல்லாம் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு பைசைக்கிளை ஓட்டுறதுக்கு அதெல்லாம் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. என்ன எசென்சியல் நமக்கு தேவை, பெடல் எப்படி மூவ் பண்ணணும், அண்ட் ஹேண்டில் பார் எப்படி பிடிக்கணும், பெல் இது எப்படி பண்ணணும் அப்படிங்கறது மட்டும் நமக்கு தெரிஞ்சா போதும். ஸோ ரிமைனிங் தட் நமக்கு தேவையில்லை.
அப்ப தேவையில்லாத இன்ஃபர்மேஷனை ஹைட் பண்ணிட்டு நமக்கு எது தேவையோ ஒரு டாஸ்கை கம்ப்ளீட் பண்றதுக்கு எது தேவையோ அதை மட்டும் எடுக்கிறதுக்கு பேர் தான் abstractions. Those details are irrelevant for the purpose of the riding a bicycle. அப்போ abstraction அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா several of these details are irrelevant for solving the problem. ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு தேவையில்லாத இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ஹைட் பண்ணிட்டு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும்தான் அது எடுத்துக்கும். only a few details are essential. So abstraction is the process of ignoring or hiding the irrelevant details. ஓகே, இது என்ன பண்ணுது? irrelevant details ஹைட் பண்ணுது. essential details மட்டும் எடுத்துட்டு irrelevant details நமக்கு என்ன பண்ணிடுது? ஹைட் பண்ணிடுது. that is abstraction. ஓகே, ஸோ abstraction வந்து காம்ப்ளிசிட்டி ப்ராப்ளத்துக்குலாம் நமக்கு abstraction வந்து ரொம்ப மோர் எஃபெக்டிவாக இருக்கும். இந்த ஒரு டெக்னிக்கா இது வந்து காம்ப்ளிகேட் ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கொடுக்கறதுக்கு நமக்கு இந்த டெக்னிக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் கான்செப்ட் இஸ் த ஸ்டேட். ஸோ ஸ்டேட்டுங்கிறது ஒரு டிராஃபிக் சிக்னல் வேரியபிள் வச்சு நம்ம பார்த்தோம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒன் இம்பார்ட்டன்ட் அப்ஸ்ட்ரக்ஷன் தான். ஓகே, ஸோ பேசிக் அண்ட் இம்பார்ட்டன்ட் அப்ஸ்ட்ரக்ஷன். த கம்ப்யூட்டேஷனல் ப்ராசஸ் ஹேவ் த ஸ்டேட். ப்ராசஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டேஷனில் நிறைய ஸ்டேட் வரும். ஸோ கம்ப்யூட்டேஷனல் ப்ராசஸ் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இனிஷியல் ஸ்டேட்ல நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் ஆக்ஷன் பெர்ஃபார்ம் ஆகிட்டு ஸ்டேட் வந்து சேஞ்ச் ஆகுது. எண்டு வந்து ஃபைனல் ஸ்டேட் வந்து நமக்கு கிடைக்குது. த ஸ்டேட் ஆஃப் த ப்ராசஸ் இஸ் அப்ஸ்ட்ரக்டட் பை எ ஸ்டேட் ஆஃப் த வேரியபிள்ஸ். வேரியபிள்ஸ் வச்சு தான் நமக்கு எந்த ப்ராசஸ் எந்த ஸ்டேஜ்ல இருக்கு அப்படிங்கறத நம்ம ஐடென்டிஃபை பண்றோம். ஓகே, the state at any point of the execution is simply the value of the variable at the point. இப்போ எந்த ஸ்டேட்ல இருக்குங்கிறது வேரியபிள்ல இருக்கக்கூடிய வேல்யூஸ் வச்சு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். So you take it one example, ஒரு chocolate bar எடுத்துக்கிறோம். So chocolate bar rectangular chocolate bar வந்து divide பண்றாங்க. So divided into a squares by horizontal or vertical grooves. நம்ம என்ன பண்றோம்? ஸ்கொயரா வந்து டிவைட் பண்ண அது வெர்டிகலாவோ ஹரிசாண்டலாவோ நம்ம கட் பண்ணிக்கலாம். We wish to break the bar into the two individual squares. தனித்தனி இண்டிவிஜுவல் ஸ்கொயர்ஸை கட் பண்ணணும். எத்தனை கட்டு தேவை, எத்தனை பீஸ் வரும் அப்படிங்கிறது சொல்றதுக்கு இந்த ப்ராப்ளம் வந்து கொடுத்துருக்காங்க. To start with, we have the whole of the bar as a single piece. First ஒரு whole piece நம்ம single piece எடுத்துக்கிறோம். A cut is made by choosing a piece, breaking it along one of its grooves. Thus the cutting divides a piece into the two pieces. How many cuts are needed to break the bar into its individual squares? So இந்த ப்ராப்ளத்துல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு கட் பண்ணோம்னா நடுவுல நமக்கு ரெண்டு பீஸா கிடைக்கும். அது மாதிரி ஒவ்வொரு ஸ்கொயரையும் நமக்கு கிடைக்கிறதுக்கு எத்தனை கட் நீடட் அப்படிங்கிறதுக்கு நமக்கு அல்கோரிதம் எழுதி அதுல அப்ஸ்ட்ரக்ட் என்ன தேவை, அப்ஸ்ட்ரக்ஷன் அந்த இடத்துல என்ன அப்படிங்கறது நமக்கு சொல்லியிருக்காங்க. This example we will abstract the essential variables of the problems. இதுல இப்போ essential variables அப்படின்னு பாத்தீங்கன்னா piece and cut அது மட்டும்தான் நமக்கு essential variables. ஸோ அதை மட்டும் எடுத்துட்டு ரிமைனிங் தட் நமக்கு சாக்லேட் மேட் பண்றதுக்கு தேவையானதெல்லாம் அதெல்லாம் நமக்கு தேவையில்லாது. அப்ப எசென்ஷியலுக்கு மட்டும் நம்ம வேரியபிள்ஸ் அசைன் பண்றோம். தட் இஸ் அப்ஸ்ட்ரக்ஷன். The number of the pieces and number of the cuts are essential variables of the problem. We will represent them by two variables. Pங்கிறது piece and C for cut. ஸோ இந்த ரெண்டு வேரியபிள்ஸ் இருந்தா போதும் இதோட அப்ஸ்ட்ரக்ஷனுக்காக. ஓகே, irrelevant details. இதுல irrelevant details அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா the problem could be cutting a chocolate bar into individual pieces. Cutting a sheet of the postage stamp into the individual stamp, it is irrelevant. The problem is simply cutting a grid of squares into a individual squares. The sequence of cuts that have been made and shapes the size of the resulting pieces are irrelevant too. And from P and C, we cannot reconstruct the size of the individual pieces irrelevant to solving the problem. ஸோ இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு நமக்கு ரெண்டு வேரியபிள்ஸ் மட்டும் தான் நீடட், பீசஸ் அண்ட் கட். இது விட்டுட்டு இந்த ஸ்கொயர் ஷேப்ல இருக்கிற இன்னொரு ஸ்டாம்ப் மாதிரி இருக்கிற ஒரு பேப்பரை வச்சு கட் பண்ணோம்னா அப்ப அந்த பேப்பருக்கு தனி வேரியபிள்ஸ் எல்லாம் நீடடா. இது வந்து irrelevant டீடைல்ஸ். ஸோ இந்த மாதிரி irrelevant டீடைல்ஸ் எல்லாம் நம்ம ஹைட் பண்ணிடுறோம். தட் இஸ் அப்ஸ்ட்ரக்ஷன். அடுத்து wolf கிராஸ் ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளத்திலேயே நம்ம எடுத்துக்கிறோம். இந்த ப்ராப்ளத்துக்கு ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் கிராஸ், கோட்டு, wolf, ஃபார்மர் 4 பேருமே லெஃப்ட் சைடு இருப்பாங்க. தட் இஸ் இன்புட் ஸ்டேஜ்ல. ஓகே, ஸோ அவுட்புட் ஸ்டேஜ்ல நமக்கு எப்படி இருப்பாங்க? கிராஸ், கோட்டு,
wolf, farmer 4 பேருமே right side வந்து நமக்கு இருப்பாங்க. That is specification. அப்ப input எப்படி இருக்கணும், output எப்படி இருக்கணும் சொல்றதுக்கு பேரு specification. The problem involves the 4 individuals. Each of it's one of the 2 sides of the rivers. So அப்ப 4 பேருமே ரிவரோட ஒரு சைடுல இருந்து இன்னொரு சைடுக்கு நமக்கு என்ன ஆகணும், கிராஸ் பண்ணணும். This means that we represent the state by 4 variables. 4 variables நமக்கு needed. இப்ப 4 variablesக்கும் each of these has one of the 2 values. அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேரியபிளுக்கும் பாத்தீங்கன்னா 2 வேல்யூஸ் உண்டு. ஒன்னு லெஃப்ட் சைடா இல்ல ரைட் சைடா அப்படிங்கறது நம்ம சொல்லணும். Let us name the variables as farmer, goat, grass, wolf னு 4 வேரியபிள் கொடுக்கறாங்க. அவங்களோட வேல்யூஸ்னு பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஆர் ரைட் ஆன் மட்டும் நமக்கு சொல்றோம். ரிவரோட லெஃப்ட் ஆர் ரைட் ஆன் மட்டும் சொல்றோம். That is essential details. Okay, so L means at the left side, R means at the right side. அப்ப goat is always with the farmer and not important to introduce the variable to represent its position. So எப்பயுமே farmer கிட்ட தான் boat இருக்கும். So இதுக்குன்னு தனி variable வந்து நமக்கு no need. அப்போ இது வந்து irrelevant information. இந்த இடத்துல abstractions வந்து இது பண்ணிருக்காங்க. இப்போ initial stateல நமக்கு 4 variables இருக்கும். என்னென்ன variables? Farmer, goat, grass, wolf. இதுல 4 வேல்யூஸ் வந்து இருக்கு. 4மே பாத்தீங்கன்னா L வேல்யூ கொடுத்திருக்காங்க. ஏன்னா 4 பேருமே லெஃப்ட் சைடு இருக்காங்க. ரிவரோட லெஃப்ட் சைடு. அண்ட் ஃபைனல் ஸ்டேட்ல நமக்கு என்ன இருக்கும்? ஃபார்மர், கோட், கிராஸ், வூல்ஃப் 4 பேருமே ரைட் சைட்ல இருப்பாங்க. ஸோ ஆர்னு 4 தடவை நமக்கு கொடுத்திருக்காங்க. ஸோ இனிஷியல் ஸ்டேட் என்ன, ஃபைனல் ஸ்டேட் என்னன்னு சொல்றதுக்கு பேரு ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ அந்த ப்ராப்ளத்துக்கு பாருங்க. ஸோ இன்புட் அண்ட் அவுட்புட் வந்து நமக்கு கொடுத்திருக்காங்க. தட் இஸ் த ஸ்பெசிஃபிகேஷன். கிராஸ் ரிவர் அப்படிங்கிறது அல்கோரிதம் நேம். Okay, so subject to the 2 constraints, நமக்கு 2 constraint, 2 condition இருக்கு. goat-ம் grass-ம் ஒண்ணா போகக்கூடாது இல்லையா? So if goat equal to grass, then farmer equal to goat. farmer-ம் goat-ம் போலாம். goat-ம் grass-ம் போகக்கூடாது. அது மாதிரி goat cannot be left alone with the wolf. wolf-ஓட போகக்கூடாது. goat equal to wolf-ஆ இருந்தாலும் farmer-ஓட goat போலாம். farmer-ஓட wolf போலாம். ஆனா goat-ம் wolf-ம் போகக்கூடாது. goat-ம் grass-ம் போகக்கூடாது. That is constraint. Next, assignment statements. இப்போ ஒரு வேரியபிளுக்கு எப்படி வந்து values assign பண்றது, அதுதான் assignment statements னு சொல்றாங்க. So variable is nothing but it is a named box to store the values. So assignment statement is used to store a value in a variable. ஒரு வேரியபிளுக்கு ஒரு values assign பண்றதுக்கு நமக்கு assignment statement வந்து needed. அது எப்படி எழுதுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா variable becomes value. So இப்போ ரைட் சைட்ல இருக்கிற வேல்யூ வந்து லெஃப்ட் சைட்ல இருக்கிற வேரியபிள்ஸ்ல நமக்கு என்ன ஆகும், ஸ்டோர் ஆகும். இப்போ m becomes 2 அப்படின்னம்னா 2ங்கிற வேல்யூ mங்கிற வேரியபிள்ல நமக்கு ஸ்டோர் ஆகும். ஓகே, ஸோ அப்போ mங்கிறது ஒரு மெமரி பாக்ஸ். இது ஸ்டோர்ஸ் டு சம் வேல்யூ. இப்போ 2ங்கிற அப்படிங்கிற வேல்யூ நமக்கு வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கு. So if the variable already has a value stored in it, assignments change its value to the value on the right side. சப்போஸ் ஒரு வேரியபிள் ஆல்ரெடி வேல்யூ இருந்தாலும் நமக்கு அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சு நம்ம என்னால அந்த வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ண முடியும். ஓல்டு வேல்யூவை நியூ வேல்யூவை நம்மளால என்ன பண்ண முடியும், சேஞ்ச் பண்ண முடியும். ஓகே, வேரியபிள் ஈக்குவல் டு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், வேல்யூஸ் வந்து சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இதுல பாருங்க, m becomes m plus 3. Evaluates the expression m plus 3 using the current value of m. ஆல்ரெடி mல வந்து 2 இருந்தது. ஸோ 2 plus 3 நமக்கு என்ன ஆயிடுது, 5. அப்போ ஓல்டு வேல்யூ 2ங்கிறது நமக்கு 5 நமக்கு என்ன ஆயிருக்கு, ரீப்ளேஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஓல்டு வேல்யூவை நியூ வேல்யூவை நம்மளால என்ன பண்ண முடியும்னா சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட், two sides of assignment statements are separated by the symbol becomes, known as the assignment operator. Read as becomes or is assigned to. So இந்த மாதிரி colon and equal to இருந்ததுன்னா இது எப்படி நீங்க ரீட் பண்ணணும்னா becomes or is assigned to அப்படின்னு சொல்லணும். is assigned அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ v becomes e அப்படின்னோம்னா read as v becomes e அப்படின்னு நம்ம ரீட் பண்ணணும். ஓகே, an assignment statement can change the value of multiple variables simultaneously. Assignment statement யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா மல்டிபிள் வேல்யூஸ் கூட நம்மளால கொடுக்க முடியும். இப்போ v1, v2, v3 equal to e1, e2, e3. அப்போ v1க்கு e1 and e2க்கு v2க்கு e2,
P3க்கு E3. So இந்த மாதிரி மல்டிபிள் வேரியபிள்ஸ்க்கு மல்டிபிள் வேல்யூஸ் நம்மளால அசைன்மெண்ட் ஆபரேட்டர் யூஸ் பண்ணி என்ன பண்ண முடியும், அசைன் பண்ண முடியும். கமாஸ் யூஸ் பண்ணி செப்பரேட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதுக்கு வந்து அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது மாதிரி நிறைய 1 மார்க்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இது அடிக்கடி கேட்குற கொஸ்டின். M, N becomes 2, 5. அப்போ Mக்கு வந்து 2 இருக்கும், Nல வந்து 5 இருக்கு. ஓகே. ஸோ இப்போ இதுல என்ன பண்றாங்க, டிக்ரிமெண்ட் கொடுக்குறாங்க. மைனஸ் மைனஸ் M, N கொடுக்குறாங்க. மைனஸ் மைனஸ் M, N அப்படின்னம்னா ஆல்ரெடி M minus 1ன்னு அர்த்தம். அப்போ Mல 2 இருக்கு. 2 minus 1, 1. So 1, 5. Next question markல 1, 5 இருக்கும். So அடுத்துல என்ன இருக்கு, M, Nல M plus 3, இதுல என்ன இருக்கு நமக்கு, N minus 1 அப்படின்னு சொல்றாங்க. ஆல்ரெடி Mல நமக்கு 2 plus 3, Nல வந்து நமக்கு 5 minus 1. அப்போ 5, 4 அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகும். So again minus minus M, N கொடுத்திருக்காங்க. minus minus M அப்படின்னு வர்றப்போ நமக்கு என்ன வரும், minus minus M அப்படின்னு வர்றப்போ 1, 5 அப்படிங்கிறது நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகே. ஸோ இந்த மாதிரி நமக்கு அசைன்மெண்ட் வந்து வேரி ஆகிட்டே போகும். அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ்னால அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம், வேல்யூஸ் வந்து சப்ஸ்டியூட் பண்ணி அதுல என்ன ஆன்சர் வருங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்றோம். ஸோ லாஸ்டா ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. சாக்லேட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம், சாக்லேட் பார். அதுல வந்து பி அண்ட் சி, பீஸ்க்கு வந்து பி அப்படிங்கிற வேரியபிளும் கட்டுக்கு வந்து சிங்கிற வேரியபிளும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து அப்ஸ்ட்ராக்டட் வேரியபிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க இது. ஓகே. ஸோ எசென்ஷியல் வேரியபிள். ஸோ இதுல ப்ராசஸ் ஆஃப் கட்டிங், அந்த சாக்லேட் பாரை ஸ்கொயரா கட் பண்றதுக்கு எத்தனை பீஸ் கிடைக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம இந்த வேரியபிள்ஸ் வந்து இது பண்ணியிருக்காங்க. when we make a single cut of a piece, the number of piece and the number of cuts both increases by 1. ஒரே ஒரு கட் மட்டும் பண்ணோம்னா பீஸ் வந்து +1 வந்து ஆட் பண்ணிக்கும், அதே மாதிரி கட்டும் வந்து +1 வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ P, C becomes P plus 1, C plus 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இட் இஸ் அப்ஸ்ட்ராக்ஷனுக்காக இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அப்ஸ்ட்ராக்ஷன் அண்ட் அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்காக இந்த எக்ஸாம்பிள் சாக்லேட் பார் ப்ராப்ளத்தை நமக்கு வந்து P, C அப்படிங்கிற வேரியபிள் வச்சு நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட இந்த 6th சாப்டர் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்யூ ஸோ மச் ஸ்டூடெண்ட்ஸ்.